ஜெயின் தோஸ் வெல்கம் பேக் டு ஆர்மி இன்ஃபோ தமிழ். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருக்குமே தேவைப்படும். செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இல்லை. இது யார் அக்னிவீர் ரன்னிங் பாஸ் ஆகி இருக்கீங்களோ மெரிட் லிஸ்ட்டுக்காண்டி எல்லாருக்குமே தேவைப்படும். அதனால் நீங்களும் சரி, செலக்ட் ஆகிருந்தாலும் சரி, செலக்ட் ஆகலனாலும் சரி, இந்த டாக்குமெண்ட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் எந்தெந்த மாடலில் யார்கிட்டலாம் சைன் வாங்கணும். அதனால் வீடியோவை முடிஞ்சவரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும். இந்த லிஸ்ட்டில் இருக்க 21 டாக்குமெண்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இந்த 21 டாக்குமெண்ட்டோட மாடலும் நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில். அந்த மாடலில் ரெடி பண்ணிடுங்க. அதே மாதிரி யார்கிட்ட சைன் வாங்கணும், எதில் சைன் வாங்கணும், எப்படி ஸ்டாம்ப் அடிக்கணும், அது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதுதான் ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட். இது நீங்கள் படித்த ஸ்கூலில் வாங்க வேண்டியிருக்கும் உங்கள் பிரின்ஸிபல்கிட்ட. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் தெளிவாக கொடுத்துட்டாங்க. நீங்கள் எந்த இது ஃபில் பண்ணாலுமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி இதில் கரெக்ஷன் இல்லாமல் எழுதுங்க. அதாவது நீங்கள் அடித்து எழுதாமல் கிளியராக எழுதுங்க, நல்ல ஹேண்ட் ரைட்டிங் வச்சு. இதில் நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அந்த ஃபோட்டோவில் பிரின்ஸிபலோட க்ரீனிங் சைன் வாங்கிடுங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலோட ரவுண்ட் ஸ்டாம்ப் கேட்டிருக்காங்க. அதில் ரவுண்டு ஸ்டாம்ப் மட்டும்தான் அடிக்கணும். ஸ்கொயர்லேருந்து அடிச்சிடாதீங்க நீங்கள். அதுக்கப்புறம் அந்த சைடில் சிக்னேச்சர் ஆஃப் ஹெட் மாஸ்டர்னு கொடுத்துருக்காங்க. அதில் க்ரீன் இங்க்ட்ட சைன் வைக்கோங்க, மறந்துடாதீங்க. இங்கே ஒட்டுற ஃபோட்டோவிலையும் அவங்க சைன் இருக்கணும். அதே மாதிரி இதில் ரவுண்ட் ஸ்டாம்பு, இதில் பிரின்ஸிபலோட சிக்னேச்சர் க்ரீன் இங்கில் இருக்கணும். இதுதான் செகண்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீ வெரிஃபிகேஷன் ஃப்ரம் போலீஸ். இது போலீஸ் ஸ்டேஷனில் வாங்க வேண்டியது. இதுவும் எப்படி ஃபில் பண்ணுங்கிறத சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் கேபிட்டலில் தான் இருக்கணும். நீங்கள் என்னென்னதெல்லாம் பெண்ணை வச்சு நீங்கள் இதெல்லாம் ஃபில் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கேபிட்டலில் தான் இருக்கணும். இதில் 2 விட்னஸோட சைன் கேட்டிருப்பாங்க. அந்த 2 விட்னஸ் அது ஒரு சில ஸ்டேஷனை பொறுத்து அவங்கள நேரில் கூப்பிட்னாலும் சைன் பண்ண சொல்லுவாங்க. இல்லைனா நீங்கள் வீட்டில் இருந்து பக்கத்தில் யாராச்சும் சைன் பண்ண சொல்லிக்கலாம். அதே மாதிரி ஃபார்மை ஃபில் பண்ணுறதுல யாரும் தப்பு பண்ணிடாதீங்க. ஏன்னா மறுபடியும் இந்த ஃபார்ம் ரெடி பண்ண முடியாது, ஏஆர் அவ்வளோ தர மாட்டாங்க பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இதில் ஃபோட்டோ ஒட்டியிருப்பீங்க, ஃபோட்டோ ஒட்டணும். பாஸ்போர்ட் சைஸ் அந்த பாஸ்போர்ட் சைஸ்க்கு மேலே இன்ஸ்பெக்டரோட க்ரீனிங் சைன் வாங்கிடுங்க. அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷனோட ரவுண்டு ஸ்டாம்ப் அடிச்சிருங்க. மறந்துடாதீங்க, ஸ்டாம்பு இங்கிலீஷில் தான் இருக்கணும். ரவுண்டு ஸ்டாம்ப் மறந்துடாமல் ரவுண்டு ஸ்டாம்பில் வாங்குங்க. இதுதான் 3வது டாக்குமெண்ட்டு பார்த்தீங்கன்னா. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபேமிலி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி இந்த டாக்குமெண்ட்டு. இதை எப்படி எடுக்கணும்னா இதில் உங்கள் பேர், அப்பா அம்மா பேர், அம்மா பேர், கூட பிறந்தவங்க பேர், தம்பி இருந்தால் தம்பி, அண்ணன் இருந்தால் அண்ணன், அக்கா இருந்தால் அக்கா. இதுலேயே உங்களோட ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பேஜில் ஒன்று ஒட்ட வேண்டியிருக்கும். அதே மாதிரி விஏஓ ஆஃபீஸில் உள்ள ரவுண்ட் ஸ்டாம்ப் அடிக்கணும். இது இங்கிலீஷில் வாங்கிக்கோங்க. உங்கள் ஃபோட்டோவுக்கு மேலேயும் ஒரு க்ரீனிங் சைன் வாங்கிக்கோங்க விஏஓ ஆஃபீஸில். இது தேர்டு டாக்குமெண்ட்டில் செகண்ட் பேஜ். இதுலேயும் அதே தான் உங்கள் நேமு, அப்பா நேமு, எந்த ஊர், எந்த போஸ்ட் ஆஃபீஸ், எந்த போலீஸ் ஸ்டேஷன், எந்த தாலுக்கா, எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் நீங்கள் கேப்ஸ் லெட்டரில் எழுதுங்க. எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க. அதே மாதிரி இதில் என்ன பார்த்தீங்கன்னா உங்கள் லெஃப்ட் தம்ப், அதாவது உங்கள் லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரலோட தம்ப் வைக்கணும். அதாவது லெஃப்ட் ஹேண்டோட பெருவிரல் கைரேகை வைக்கணும் இதில். அதே மாதிரி இதில் விட்னஸ் ஏன்னு கேட்டிருப்பாங்க. சர்வீஸில் இருக்கவங்ககிட்டனாலும் வாங்கிக்கலாம். இல்லை சர்வீஸ் அவங்க ஊர் பக்கத்தில் யார் இருந்தாலும் அவங்க நேமு, அவங்க அப்பா நேமு, அவங்க எந்த போஸ்ட் ஆஃபீஸ் எங்கெல்லாம் எழுதி சைன் வாங்கிக்கோங்க. இது தேர்டு டாக்குமெண்ட்டில் தேர்டு பேஜ். இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் அப்படின்னா உங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒட்டணும். அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட ஃபோட்டோ, உங்களோட ஃபோட்டோ, அப்புறம் உங்கள் பிரதர் சிஸ்டரோட ஃபோட்டோ ஒட்ட வேண்டியிருக்கும். இது மாதிரி அவங்க நேமு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்க ரிலேஷன் என்னது, அக்கானா அக்கா, அப்பானா அப்பா, அம்மானா அம்மானு எழுதணும். எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க, ப்ளூ பென்னை வச்சு. இதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா கேபிட்டல் லெட்டர் இல்லைனா உங்களை மறுபடியும் ஏரோவிலேருந்து மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பி மறுபடியும் ரெடி பண்ண சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாயிரும். அதனால் எது ஃபில் பண்ணாலுமே கேபிட்டல் லெட்டரில் ஃபில் பண்ணுங்கள். இதுலேயுமே அந்த ஃபோட்டோவுக்கு மேலே சைன் வாங்கிடுங்க. நீங்கள் விஓ ஆஃபீஸில் விஏஓ சொல்லி இதில் சைனை ஸ்டாம்ப் அடித்து சைனை வாங்கிடுங்க. எல்லா ஃபோட்டோவும் இதில் யாருக்கு ஒட்டுறீங்களோ அவ்வளோ ஃபோட்டோவும் வாங்கிடுங்க. இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் அப்பா, அம்மா, தம்பி, அக்கா அவங்க பேர்லாம் எழுதி டேட் ஆஃப் பர்த் எழுதி, அதே மாதிரி தம்பி அக்காவோட டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காண்டி உங்களோட ரேஷன் கார்டு இல்லைனா அவங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் அஃபிடவிட்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துறீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் இருக்க டாக்குமெண்ட்டை எட்டு போங்க. அதே மாதிரி ஒரிஜினல் ஒன்று வச்சுக்கோங்க, ஜெராக்ஸ் 2 வச்சுக்கோங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட் எட்டு போனாலும் ஒரிஜினல் ஒரு காப்பி வச்சுக்கோங்க, ஜெராக்ஸில் 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 4வது டாக்குமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் ப்ரீ வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். இது விஓ ஆஃபீஸில் வாங்கியிருப்பீங்க செலெக்ஷன் போகிறதுக்கு முன்னே. அதை ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க 2 காப்பி. அதுக்கப்புறம் எஜுகேஷன் சர்டிஃபிகேட், அதாவது நீங்கள் 12th முடிச்சிட்டிங்கன்னா 12th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் காலேஜ் முடிஞ்சிங்கன்னா
காலேஜோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் டிசி கேட்டிருக்காங்க. 6வது டாக்குமெண்ட் வந்து டிசினா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு. நீங்கள் இப்போ தேர்ட் இயர் படிச்சுட்டு இருந்தாலும் அதை டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வந்து காலேஜிலேருந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு சில காலேஜில் வந்து என்னென்னா அவங்க ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் தந்துருவாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து டிஸ்கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அதேமாதிரி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஆன்லைனில் இருந்து, அதையும் 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரிஜினலும் கையில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் ஆன்லைனில் இருந்தால் கிடச்சிருக்கும் உங்களுக்கு வந்து, அதுலேயும் 2 காப்பி எடுத்துக்கோங்க. ரிலீஜியன் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, விஓ ஆஃபீஸ்லேருந்து வாங்கி ரெடி பண்ணியிருப்பாங்க. ரேலிக்கு முன்னே வந்து நீங்கள் ரெடி பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் பேரண்ட் கன்சர்ன் சர்டிஃபிகேட், இது வந்து பிலோ 18, அதாவது 18 வயசு கீழே இருக்கவங்க வந்து இது வந்து பண்ண வேண்டியிருக்கும். ஏஆர்ஓவில் வந்து உங்கள் அப்பா அம்மாவை கூப்பிட்டு போய் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இது மாதிரி 11வது டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா அஃபிடேவிட், இது வந்து நீங்கள் வந்து யாருக்குன்னே எடுத்திருப்பீங்க, ரேலிக்கு அப்போ வந்து நீங்கள் எடுத்திருப்பீங்க இது வந்து. அதுக்கப்புறம் அன்மேரிட் சர்டிஃபிகேட், இதுவும் வந்து நீங்கள் ரேலி போகிறதுக்கு முன்னே வந்து ரெடி பண்ணியிருப்பீங்க, விஏஓ ஆஃபீஸ்லேருந்து வாங்கியிருப்பீங்க. இதில் வந்து 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க ஜெராக்ஸு. அதே மாதிரி போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், இது வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருப்பீங்களா, அதில் வந்து 2 காப்பி ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா அது தேவைப்படும். அதுக்கப்புறம் என்சிசி சர்டிஃபிகேட் யார் யாரெல்லாம் வச்சுருக்கீங்களோ அவங்களும் உங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வச்சுக்கோங்க. ஏபிசி 3ல் எது இருந்தாலுமே ஒரிஜினல் ஒன்று வச்சுக்கோங்க. காப்பி 2 எடுத்து வச்சுக்கோங்க. ரிலேஷன்ஷிப் சர்டிஃபிகேட் வந்து இது வந்து ரிலேஷன் யாரும் அவங்க ஆர்மியில் இருந்தால் இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும் அவங்களுக்கு, அந்த ரெக்கார்ட் ஆஃபீஸர்ஸ்லேருந்து. குரூப் ஃபேமிலி ஃபோட்டோ வித் டீட்டெயில்ஸ். குரூப் ஃபேமிலி ஃபோட்டோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் இருக்க அவங்க ஃபேமிலி எல்லோரும் போய் வந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த குரூப் ஃபோட்டோவில் வந்து யார் யார் இருக்காங்கங்கிறத வந்து கீழே லிஸ்ட்டு கொடுத்து அவங்கவுங்க நேம், அவங்க ஏஜ், அதே மாதிரி அவங்க ப்ரூஃபுக்காண்டி அவங்க ஆதார் நம்பர் எழுத வேண்டியிருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து விஏஓ ஆஃபீஸில் வந்து சைன் வாங்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி ரவுண்டு ஸ்டாம்பு நான் சொன்ன மாதிரி அதெல்லாம் பண்ணிக்கோங்க. எந்தெந்த ஃபோட்டோ ஓட்டியிருக்காங்க அந்த ஃபோட்டோ மேலே அவரை தாசில்தாரோட சைன் இருக்கணும் க்ரீன் இங்கில் வந்து. அதே மாதிரி பேன் கார்டு, ஆதார் கார்டு. இப்போ வந்து உங்களுக்கு வந்து டவுட்டாக இருக்கும், ப்ரோ பேங்க் அக்கௌண்ட் வந்து எதில் போடணும் அப்படின்ட்டு. சிங்கிள் அக்கௌண்ட்டும் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டும் கேட்டிருப்பாங்க. நீங்கள் வந்து மேக்ஸிமம் எஸ்பிஐ அக்கௌண்ட்டில் போட பாருங்கள். ஏன்னா எஸ்பிஐ தான் ஆல் ஓவர் இந்தியாவில் இருக்கும். மற்றபடி இந்த இந்தியன் பேங்க் தமிழ்நாட்டில் இருக்குமே தவிர வேறு எங்கேயும் கிடைக்காது. கனரா பேங்கு பேங்க் அக்கௌண்ட்டு வந்து ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் சொல்லிடுங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட் தான் எனக்கு வேணும்னு சொல்லிடுங்க. ஏன்னா அதில் மினிமம் பேலன்ஸ் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் பைசா தான் வேஸ்ட் ஆகும். லாஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்திங்கன்னா உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, இதில் வந்து 20 காப்பி மினிமம் வச்சுக்கோங்க. ஏன்னா குறைஞ்சது 20 காப்பி உங்களுக்கு தேவைப்படும். ஏன்னா இந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும் 20 பாஸ்போர்ட் சைஸ் கட்டாயம் இல்லாமல் உங்களால் முடியாது. அதனால் 20 ஃபோட்டோ காப்பி வாங்கி வச்சுக்கோங்க. இது மாதிரி வேறு எதுவும் இதை பற்றின ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து உடனே கிளியர் பண்ணிடுவேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை வந்து. யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்களோ, யாரெல்லாம் ரேலி அட்டன் பண்ணியிருக்காங்களோ, ஏன்னா அவங்களாம் டாக்குமெண்ட்டை ரெடி பண்ண டைம் இருக்குமான்னு தெரில. ஏன்னா திடீர்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா கம்மியான டைமிங்கில் ரெடி பண்ண முடியாது. அதனால் சொல்லுங்கள் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா வீடியோ வந்து நான் டெய்லி போட்டுகிட்டே இருப்பேன், என்னென்ன இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறோ அதை பொறுத்து தான் நான் போடுவேன். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.